பிரேக் டவுன் சீரிஸில் ஒரு வழியில் நம்ம வாட் இஃப் சீசன் 2 முடிச்சுட்டு ஒரு வழியாக பார்த்தீங்கன்னா எக்கோ சீரிஸ் வந்துட்டோம். ஸோ பிரேக் டவுன் சீரிஸ் புதுசாக பார்க்குறவங்களுக்கு சொல்லணும் அப்படின்னா அவெஞ்சர்ஸ் டூம்ஸ்டே படம் ரிலீஸ் ஆகிறதுக்குள்ள மார்வல் ரிலீஸ் ஆன அத்தனை ப்ராஜெக்ட்ஸை பிரேக் டவுன் பண்ணலாம்னு முயற்சியில் இறங்கியிருக்கோம். கவலைப்படாதீங்க, அடுத்து டிசி பிரேக் டவுன் இருக்குது, சூப்பர்மேன் படம் ரிலீஸ் ஆகிறதுக்குள்ள அதையும் போட்டுடலாம். ஸோ இப்போதைக்கு இது எக்கோ சீரிஸில் நம்ம ஒரு வழியாக வந்துட்டோம். இந்த சீரிஸ்க்கு மறக்காம சப்போர்ட் கொடுங்க, எல்லாம் ஒரு லைக்கை சப்ஸ்கிரைப் பண்ணி விட்ருங்க மறக்காமல். இந்த சீரிஸோட பிரேக் டவுன் இப்போ ஆரம்பிச்சிடலாமா? இந்த எக்கோ சீரிஸ் எடுத்திங்கன்னா ஆக்சுவலி வந்துட்டு மார்வலோட ஸ்பாட்லைட் பேனருக்கு கீழே வந்தது. இதுவும் கிட்டத்தட்ட சீரிஸ் கணக்கு தான். அண்ட் பார்த்தீங்கன்னா நம்ம எக்கோட ஆர்ஜினே கம்ப்ளீட்டாக மாற்றிருப்பாங்க, கொஞ்சம் வித்தியாசமாக கொடுத்துருந்துருப்பாங்க. அண்ட் ஓப்பனிங்காக எடுத்துக்கிட்டிங்கன்னா ஒரு சின்ன குளம் மாதிரி இருக்குது. அந்த குளத்துக்குள்ளேருந்து இந்த மாதிரி மண்ணால் மூடின மாதிரி சில மக்கள்லாம் பார்த்தீங்கன்னா வெளியே வந்துக்கிட்டு இருக்காங்க. ஸோ மண்மூடி மக்கள்லாம் வந்துக்கிட்டு இருக்காங்க. அந்த இடத்துல பார்த்தீங்கன்னா சரி, இந்த குளத்தை நீங்கள் பாருங்களேன், குளத்தில் ப்ளூ கலர் லைட் எரியுது. அதை பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு ஒருத்தங்க குடிக்கிறாங்களே அவங்களோட பேர் தான் பார்த்தீங்கன்னா சாஃபா. இந்த இனத்தோட மக்கள் தலைவங்க பேர் தான் அது. அண்ட் இந்த இனத்த மக்களோட பேர் சாக்காய் அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்திருப்பாங்க. ஸோ இந்த சாக்தாய் இன மக்களுக்கு சம்ஹவ் இந்த தண்ணி குடிக்க அந்த தண்ணி தான் பவர் கொடுத்துருக்க மாதிரி காட்டியிருந்திருக்காங்க. ஆக்சுவலி இதே மாதிரி ஒன்று போன வாட்டிஃபில் நீங்கள் பார்த்துருக்கலாம். சீசன் 2ல் கஹோரி பார்த்துருப்பீங்கள்ல, அந்த டெசரக்ட் விழுந்த குளத்துக்குள்ளே வந்ததுப்பாலே எக்ஸாக்ட்லி அதே மாதிரி தான் இருக்குது. பட் அது இதுவும் ஒன்றா இருக்கிறதுக்கு வாய்ப்பு இல்லை, ஏன்னா அது வேறு யூனிவர்ஸ், இது வேறு யூனிவர்ஸ். ஸோ கம்ப்ளீட்டாக டிஃப்ரெண்ட்டான ஆர்ஜின் தான் கொடுத்துருந்துருக்காங்க. ஆனால் எக்கோவில் காமிக்கில் இப்படிலாம் கிடையாது. எக்கோக்கு காமிக்கில் இப்படிலாம் கிடையாது. படத்தில் தான் அந்த மாதிரி டிஃப்ரெண்ட்டான ஆர்ஜின் கொடுத்துருக்காங்க. அண்ட் அதை கொடுத்தோடனே பார்த்தீங்கன்னா கையில் வந்துட்டு கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டான பவர்ஸ் ஃப்ளோகிற மாதிரி தான் காட்டியிருக்காங்க. அண்ட் அதை குடிச்சா அவங்களுக்கு மட்டும் தான் பவர் கிடைச்ச மாதிரி காட்டியிருக்காங்க. அந்த இடத்துல தான் ஒரு ஹுட் பேக்கர், ஒரு மரக்கொத்தி பறவை வந்திருக்கும். ஆக்சுவலி இவங்க இனத்தை பொறுத்த வரைக்கும் திடீர்னு இந்த மாதிரி மரக்கொத்தி பறவை வந்தால் அது ஆபத்தையுமே கூட்டிகிட்டு வரும். ஸோ அது ஆபத்துக்கான அறிகுறி அப்படின்ற மாதிரி அவங்க நம்பிக்கிட்டு இருக்காங்க. அந்த வகையில் அது வந்துட்டு போக மொத்த இடமே அப்படியே இடிஞ்சு விழுது. பக்கத்தில் இது தண்ணி குளத்துக்குள்ளே விழுந்து அவங்களாம் பார்த்தீங்கன்னா எஸ்கேப் ஆயிட்டாங்க. சாஃபா மட்டும் அந்த இடத்த பார்த்தீங்கன்னா அப்படியே தாங்கி பிடிச்சிக்கிட்டு இருக்காங்க. இந்த பவர் இருக்குது அதுக்கு. அண்ட் பார்த்தீங்கன்னா லாஸ்ட்டாக அவங்களுமே குச்சி எஸ்கேப் ஆயிடுறாங்க. முழிச்சு பார்த்தா பூமிக்கு வந்திருக்காங்க. லைக் இது என்னன்னு புரியலங்க. அது எங்கே இருந்துச்சு, இது எங்கே இருந்துச்சு? அது பூமியில் இருந்துச்சா இல்லை அங்கே வேறு டைமென்ஷன்லேருந்து இவங்க வந்தாங்களா? அது பூமிக்கு அடியில் இருந்துச்சா தனி டைமென்ஷனானு பெருசாக இங்கே மென்ஷன் பண்ணல. பட் ஓவராலாக ஒரு வித்தியாசமாக கொடுத்துருந்துருக்காங்க. நிறைய விஷயத்தை காட்டிவிட்டு அதுக்கு பதிலே சொல்லாமல் விட்டுக்கிட்டு இருக்காங்க. அதுதான் கொஞ்சம் கடுப்பாக இருக்குது. பட் என்னவாங்க, அவங்க இப்போ பூமிக்கு வந்து அண்ட் பார்த்தீங்கன்னா அவங்க உடம்புல இருக்கிற மண்கள் எல்லாமே இப்போ காஞ்சி விழுந்துக்கிட்டு இருக்குது. ஆக்சுவலி இந்த சாக்தாயின மக்களை பொறுத்த வரைக்கும் மனுஷங்கள்லாம் மண்ணுக்குள்ளே இருந்து தான் வந்தாங்க அப்படின்ற, சாக்தாயின மக்கள் எல்லாமே மண்ணுக்குள்ளே இருந்து தான் வந்தாங்க அப்படின்னு அவங்களுக்கு ஒரு பிலீஃப் இருக்குது. கிட்டத்தட்ட அதை தான் பார்த்தீங்கன்னா காட்டியிருக்காங்க. எனக்கு கையில் இருக்கிற சிம்பிள் பார்த்தீங்கன்னா ஒரு மாதிரி ரவுண்டடாக இருக்கும். ஏன்னா இது எக்கோ சீரிஸ்னு கூட்டு வந்து நருட்டோல ஒரு உஸ்மாக்கி கிளான் சிம்பிள்லாம் காட்டிக்கிட்டு இருக்காங்க அப்படின்னு நீங்கள் நினச்சாலும், ஏன்னா எனக்கும் அப்படி தான் தோணுச்சு. லைட்டாக பார்க்கறதுக்கு உசுமாக்கி கிளானோட சிம்பிள் மாதிரி தான் அது இருக்குது. பட் ஏதோ ஒரு டிஃப்ரெண்ட்டாக சிம்பிளாக காட்டியிருந்துருக்காங்க, ஒரு வித்தியாசமாக காட்டுன்றதுக்காக. அண்ட் அங்கே தாங்க ஒரு சின்ன குழப்பம். இவங்களாம் பார்த்தீங்கன்னா ஆரம்பத்தில் மண்ணில் இருக்காங்க. மண்ணில் இருக்கும்போது அவங்க ட்ரெஸ் எல்லாம் போடல, ஃபுல்லாக நியூடாக தான் இருந்துட்டு இருக்காங்க. ஸோ அந்த குளத்துலேருந்து வெளியே வந்ததுக்கப்புறம் இப்போ மண் உதுது போது எல்லாம் ட்ரெஸ்ஸு போட்டிருக்காங்க. எப்படி இது என்னது, இது கட்டிடிவிட்டி மிஸ்டேக்காக இருக்குமா? அப்படிலாம் கிடையாது. அம்மனை கட்டையை காட்டினா நல்லா இருக்காதுல்ல. ஸோ அதனால் பார்த்தீங்கன்னா ட்ரெஸ்ஸை போட்டு விட்டுருந்துருக்காங்க. இது ஃபஸ்ட் டைம் பார்க்கும்போது எப்படா ட்ரெஸ் வந்துச்சு அப்படி மாதிரி எனக்கும் லைட்டாக ஷாக்காக தான் இருந்துச்சு. அண்ட் அடுத்த சீனில் தான் சின்ன வயசு எக்கோ, மாயா லோபஸ் என் கூட பானி அப்படின்னு ஒரு கேரக்டர் காட்டுறாங்க. இவங்க ரெண்டு பேருமே சின்ன வயசுலேருந்தே ஃப்ரெண்ட்ஸாக இருக்கிற மாதிரி தான் காட்டியிருந்திருக்காங்க. அண்ட் அங்கே ஆக்சுவலி பார்த்தீங்கன்னா டென்ட்டுக்கு உள்ளே அவங்க ரெண்டு பேருமே உட்காந்து விளையாடிக்கிட்டு இருக்காங்க. டென்ட்டுக்கு வெளியே இருக்கிறது நம்ம மாயா லோபஸோட அப்பா அம்மா, அவங்களோட தாத்தா பாட்டி, இவங்க 4 பேர் வந்துக்கிட்டு இருக்காங்க. அண்ட் டைம்லைன் பாருங்களேன், இது வந்துட்டு 2007 அப்படிமா மென்ஷன் பண்ணியிருக்காங்க. அதுக்கப்புறம் ஒரு டைம்லைனை மென்ஷன் பண்ணியிருப்பாங்க, அதை நம்ம அடுத்து பார்ப்போம். இதில் இவங்க 4 பேருமே உட்காந்து பேசிக்கிட்டு இருக்காங்க. அண்ட் இந்த நம்ம மாயா லோபஸோட அம்மாவோட அம்மா, மாயாவோட பாட்டிக்கு நம்ம மாயா லோபஸோட அப்பாவை பிடிக்காத மாதிரி தான் காட்டியிருக்காங்க. எனக்கு அந்த லோபஸ் பசங்களை நம்பவே கூடாது அப்படின்ற மாதிரி கூட அவங்க ஒரு சீனில் சொல்லியிருப்பாங்க. ஸோ பார்த்தீங்கன்னா அவங்க பொண்ணு வந்துட்டு இந்த மாதிரி இதை கல்யாணம் பண்ணது அவங்களுக்கு ஏதோ பிடிக்கல போட்டிருக்கு. அவங்க கேங்ஸ்டர்ஸ்னாலேயே என்னவோ அவங்களுக்கு பிடிக்காமல் இருக்கலாம். பட் பாசிபிளி பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு பிடிக்காத மாதிரி தான் ஆரம்பத்துலேயே காட்டியிருந்திருக்காங்க. அண்ட் அந்த தாத்தா பாட்டி ரெண்டு பேருமே அந்த இடத்த விட்டு கிளம்பும் போது அங்கே வெளியே பார்த்தீங்கன்னா எகைன் அந்த மரக்கொத்தி பறவை வர மாதிரி தெரிஞ்சிருக்கு. அதை பார்த்த உடனே பாட்டிமா லைட்டாக கொஞ்சம் பதட்டப்படுற மாதிரி தான் காட்டியிருப்பாங்க. ஏன்னா அவங்க இடத்தை பொறுத்த வரைக்கும் மரக்கொத்தி பறவை தானே ஒரு சைன் ஆஃப் எப்படி சொல்கிறது, அன்லக்கு. ஸோ அதனால் அது அப்படி காட்டியிருந்திருக்காங்க. அண்ட் அந்த பக்கம் வீட்டுக்குள்ளே கூட பார்த்தீங்கன்னா நம்ம மாயா லோபஸ் வந்து எங்கள் டென்ட் நனைஞ்சு போச்சு, காஃபி குடிக்கணும் போல் இருக்குது அப்படின்னு சொல்லும்போது நம்ம விட்டு போய் ஒன்றா சேர்ந்து வாங்கிட்டு வரோம் அப்படின்னு சொல்லி மாயா லோபஸோட அம்மாவும் மாயா லோபஸும் காரில் போயிட்டு இருக்கும்போது கார் பிரேக் பிடிக்காமல் பார்த்தீங்கன்னா ஆக்சுவலி ஆக்சிடென்ட் ஆயிடுது. அந்த ஆக்சிடென்ட்டில் மாயா லோபஸ்க்கு ஒரு காலுமே போயிடுது. அண்ட் அவங்க அம்மாவுமே இறந்துடுறாங்க. இதை மாயா லோபஸ் அங்கேயே பார்த்துட்றா. அண்ட் ஆக்சுவலி பார்த்தீங்கன்னா பிரேக் ஒயரை கட் பண்ணதுமே வந்துட்டு மாயா லோபஸ் அப்பாவோட விரோதிகள் தான். ஸோ அவர் ஒரு கேங்ஸ்டர் இருந்துட்டு இருக்கார்ல, ஸோ ஆப்போசிட் கேங்ஸ்டர் வந்து அந்த விரோதிகள் தான் இந்த மாதிரி யாரோ பண்ணியிருக்க மாதிரி நம்ம காட்டி சொல்லியிருந்திருக்காங்க. பெருசாக காட்டல, பட் அப்படி தான் பார்த்தீங்கன்னா மெஷர் பண்ணியிருந்திருக்காங்க. அண்ட் மாயா இப்போ கரெக்டாக ஹாஸ்பிட்டல் இருந்துகிட்டு இருக்கா. அங்கே தான் பார்த்தீங்கன்னா அந்த அம்மா வந்து இந்த லோபஸ் பசங்களை நம்பக்கூடாது, அதனால தான் உன்னை கல்யாணம் பண்ண வேணாம்னு சொன்னேன், என் விருப்பத்து மாரி கல்யாணம் பண்ணாலும் அப்படி ஆச்சு அப்படின்ற மாதிரி அந்த இடத்துலையும் பார்த்தீங்கன்னா பேசிட்டு அவங்க போயிட்டாங்க. ஸோ இப்போதைக்கு இதே ஊரில் தான் சரிப்பட்டு வராது அப்படின்னு சொல்லி இப்போ மாயா லோபஸோட அவங்க பார்த்தீங்கன்னா இப்போ நியூயார்க்கு மூவ் ஆகிட்டாங்க. நியூயார்க்கு அந்த மாயா லோபஸ்
லோபஸ் அவங்க அப்பா கூட பார்த்தீங்கன்னா பேசிகிட்டு இருக்காரு. எக்ஸாக்ட்லி இதே சீன் தான் ஹாக்கிலையுமே காட்டியிருந்திருப்பாங்க. அந்த டிராகனை பற்றி பேசுறது, அந்த ட்ரைனிங் கொடுக்குறது, அண்ட் முக்கியமாக பார்த்தீங்கன்னா அவங்க கராத்தே கிளாஸ்க்கு போகிறது, அந்த ஸ்கூலுக்கு போகிறது, அங்கே கூட பார்த்தீங்கன்னா சண்டை போகிறது, கிங் பின் வர்றது, இது எல்லாமே பார்த்தீங்கன்னா எக்ஸாக்ட்லி அந்த ஹாக்கி சீரிஸில் வந்து தான் அது எகைன் பார்த்தீங்கன்னா இங்கேயும் போட்டு காட்டிக்கிட்டு இருக்காங்க. அண்ட் அந்த ஹாக்கி சீரிஸில் வந்து அந்த ஃபேட்மேன் ரிப்போ ஷாப் அந்த சண்டையில் நடக்குதுல்ல, ஸோ அந்த சண்டையில் நடந்த அந்த ஒரு இன்சிடென்ட்டுமே காட்டுறாங்க, அவங்க அப்பா சாகிறதையுமே. ஸோ அவங்க அப்பா பார்த்தீங்கன்னா கண்ணு முன்னாடி சாகிறாங்க. அண்ட் அவங்க கண்ணத்துலையுமே ஒரு ஹேண்ட் பிரிண்ட் வச்சுட்டு போவார். காமிக்கில் எக்ஸாக்ட்லி இதே மாதிரி மாயா லோபஸ் மொத்தத்தில் எப்போவுமே வர ஹேண்ட் பிரிண்ட் வச்சிருப்பா, அதுக்கான ஒரு ரெஃபரன்ஸ். அண்ட் பார்த்தீங்கன்னா அவள் தனக்கு இருக்கிற கோவத்தை இந்த மாதிரி காட்டுறது தெரியாமல் வேறு விதமாக காட்டிகிட்டு இருக்கா. ஒரு கடையில் போய் பைக்கு திருடலாம்னு முயற்சி பண்ணும்போது கூட போலீஸ் சுற்றி போட்டுருவாங்க. சுற்றி போட்டு பார்த்தீங்கன்னா அந்த இடத்துல போலீஸே பார்த்தீங்கன்னா கதிகள் வைக்கிற மாதிரி வண்டி ஆன் பண்ணி விட்டு அவங்க மேலே ஏற்றி விட்ருவா. காரை நொறுக்கி போயிடும். அண்ட் அங்கே பார்த்தீங்கன்னா போலீஸ் பிடிக்க சுற்றி நம்ம கிங் பின் வந்து அசால்ட்டாக வந்து கூட்டிகிட்டு போயிடுறாரு. ஸோ கிங் பின் ஒரு பவர்ஃபுல்லான ஆள் அப்படின்ற மாதிரி நமக்கு காட்டியிருக்காங்க. அண்ட் ஆக்சுவலி பார்த்தீங்கன்னா சில போலீஸ் கிங் பின்னை தெரியுது, சில பேருக்கு தெரியாத மாதிரி தான் காட்டியிருக்காங்க. ஸோ மனுஷன் கொஞ்சம் ஷேடோஸில் தான் வாழ்ந்துகிட்டு இருக்காரு போட்டிருக்கு. அண்ட் காருக்குள்ளே கூட பார்த்தீங்கன்னா மாயா லோபஸை கூட்டிகிட்டு போய் இன்னொரு டிரான்ஸ்லேட்டரை வச்சு டிரான்ஸ்லேட் பண்ணி அந்த இடத்துல அவங்க பேசிக்கிட்டு இருக்காங்க. உன் வேதனை எனக்கு புரியுது, ஆனால் இந்த கோபத்தையும் கஷ்டத்தையும் நீ நல்ல விஷயத்துக்கு யூஸ் பண்ணு, நீ டிஸ்ட்ரக்டிவ்க்கு யூஸ் பண்ணாமல் கன்ஸ்ட்ரக்டிவாக யூஸ் பண்ணால் நல்லாயிருக்கும் அப்படின்ற மாதிரி கிட்டத்தட்ட மாயா லோபஸோட அந்த ஒரு கோவத்தை இவர் ஆதாயமாக பயன்படுத்திக்கிறாரு. மனுஷன் செம பொலிட்டிக்கல் கிரிமினலாக வேலை பண்ணிட்டு இருக்காப்புல. ஸோ மாயா லோபஸோட அந்த ஒரு கோவத்தை இவர் கிங் பின் தனக்கு சாதமாக பயன்படுத்திக்காக யூஸ் பண்ணிக்கிட்டு இருக்காரு. அதனாலே பார்த்தீங்கன்னா இப்போ 2 பேர் கூட சேர்ந்து ஒரு அசைன்மெண்ட்காக மாயா லோபஸுமே அனுப்புகிறாங்க. ஒரு இடத்துல இருக்கிற ஆளுங்க சில பேரை போட்டு தரணும், அங்கேயுமே அவன் கூட சண்டை போட்டுக்கிட்டு இருக்க. அண்ட் அவர்களுமே பார்த்தீங்கன்னா அடுத்த ஒரு ஆள் சண்டை போட்டு வரும்போது அவள் கழுத்தையே நெரிச்சு கொண்டுற மாயா லோபஸ். ஐ திங்க் அவன் செத்துட்டான் தானே, பசபடி செத்துருக்கிறதுக்கு தான் வாய்ப்பு இருக்குது. அண்ட் இந்த இடத்துல எல்லாரும் சண்டை போடும்போது பயங்கர கலவரமாக இருக்கும். அவள் சண்டை போடும்போது மட்டும் செம சைலண்ட்டாக இருந்துகிட்டு இருக்கும். ஸோ எனிமீஸ் ரொம்ப வயசாக சூஸ் பண்ணுற மாதிரி தான் காட்டியிருந்திருக்காங்க. ஏன்னா அவளுக்கு காது கேட்காதுல, ஸோ அவளுக்கு ஃபோக்கஸ் பண்ணுறதுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருந்துகிட்ருக்கு. அங்கே தான் நம்ம மனுஷன் டேட் டெவில் வந்துட்டு இருக்காப்புல. ஸோ டேட் டெவில் இஸ் பேக் இன் எக்கோ சீரிஸ். ஸோ மனுஷன் பார்த்தீங்கன்னா இப்போ வந்து எக்கோ கூடயுமே சண்டை போட்டுக்கிட்டு இருக்காரு. டேட் டெவில் நினச்சிருந்தா ஈஸியாக பார்த்தீங்கன்னா அடிச்சு போட்டுருந்துருக்கலாம் எக்கோவை. பட் அவர் கொஞ்ச நேரம் பார்த்தீங்கன்னா சண்டை போட்டு சமாளிக்கிற மாதிரி தான் காட்டியிருக்காங்க. பாசிபிளி எக்கோ கூட பார்த்தீங்கன்னா அந்தளவுக்கு திறமையாக இருக்கலாம், ஏன்னா ஹாக்கிக்கிட்டே சண்டை போட்டாங்க. ஹாக்கி ஒரு லாங் டிஸ்டன்ஸ் ஃபைட்டர் தான், பட் ஸ்டில் பார்த்தீங்கன்னா டேட் டெவிலுக்கும் நம்ம மாயா லோபஸ் ஈக்குவலாக டஃப் கொடுக்குற மாதிரி தான் காட்டியிருக்காங்க. பட் லாஸ்ட்டாக நம்ம மாயா லோபஸ் மேலே ஒரு செல்ஃபை தள்ளி விட்டுட்டு டேட் டெவிலுமே அங்கேருந்து போயிடுறாரு. அண்ட் மாயா லோபஸ் இப்போ கிங் பின் கிட்ட போய் இதை எல்லாத்தையும் சொல்லி ரிப்பேர் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. அந்த இடத்துல கூட பார்த்தீங்கன்னா அவர் என்ன சொல்லுவார்னா, ஆளுங்க கூட டேட் டெவில் கூட இந்த அளவுக்கு தாக்கு பிடிச்சதில்ல, நீ செம்மையாக சண்டை போட்டிருக்க, உண்மையிலேயே அவன் நினச்சா பெருமையாக இருக்குது அப்படின்ற மாதிரி பேசியிருப்பார். ஸோ கிட்டத்தட்ட இது மேனிப்புலேட் பண்ணுற கணக்கு தான் மாயா லோபஸ். அண்ட் இப்போ பார்த்தீங்கன்னா அங்கே கிங் பின் கிட்ட போயிட்டு உங்கள் அப்பா கொண்டவன் யாருன்னு எனக்கு தெரியும், அவன் சாவும் உன் கையில் தான் அப்படின்ற மாதிரியுமே பேசிட்டு போயிட்டு இருக்காங்க. அண்ட் அதுக்காகவே அவர் தேங்க்யூ சொல்லிட்டு போகும்போது அடுத்த ஹாக்கையில் நடந்த விஷயங்களை காட்டுறாங்க. மாயா லோபஸோட அப்பா செத்ததுக்கு யார் காரணம் அப்படின்ற மாதிரி ஹாக்கை வந்துட்டு சொல்லிட்டு போயிருந்திருப்பார்ல. ஸோ அது தெரிஞ்சு இப்போ மாயா லோபஸ் டேரெக்டாக கிங் பின்னை கோட்டுறதுக்காக வந்திருக்கா. நெத்தி போட்டிலே கன் வச்சு சுடுற மாதிரி தான் நமக்கு காட்டியிருந்திருக்காங்க. அடுத்து இந்த சம்பவம்லாம் நடந்து முடிஞ்சு 5 மாதத்துக்கு அப்புறம் அப்படின்ற மாதிரி நமக்கு காட்டியிருந்திருக்காங்க. ஸோ 5 மாதத்துக்கு அப்புறம் அப்படின்னா ஆக்சுவலி ஹாக்கி நடந்தது 2024 கிறிஸ்மஸ் டைமில். அப்போ 5 மாதத்துக்கு அப்புறம்னா 2025 மே மாதம். ஆனால் இன்னும் 1 மாதத்தில் நடக்க வேண்டிய சம்பவங்க அதெல்லாம் தான் இங்கே காட்டிக்கிட்டு இருந்திருக்காங்க. ஸோ மாயா லோபஸ்க்கு குண்டடி போட்டிருக்கு. அந்த குண்டடி போட்டதோடையே ரத்தம் வழிஞ்சதோடையே அவள் ட்ரைவ் பண்ணிக்கிட்டு இருக்கா. ஸோ அங்கேருந்து பார்த்தீங்கன்னா போகும்போது லைட்டாக கொஞ்சம் நடுவில் பயங்கர மாதிரி தான் காட்டியிருந்திருக்காங்க. இவ்வளோ இதாக இல்லவே எதுக்கு இப்படி பைக் ஓட்டணும்னு தெரில. ஸோ அங்கே கூட பார்த்தீங்கன்னா அவளுக்கு நடுவில் ஒரு சில டைம் வந்துட்டு அவங்க முன்னோர்களோட அந்த ஒரு பாசிட்டிவ் மெமரிலாம் வந்துட்டு போகிற மாதிரி காட்டியிருக்காங்க. அது என்ன வகை பவர்னு நமக்கு தெளிவாக சொல்ல போலனாலும் ஏதோ ஒரு பவர் அவ்வளோதான் அப்படின்ற மாதிரி தான் நமக்கு காட்டியிருக்காங்க. ஸோ இப்போ அங்கேருந்து பார்த்தீங்கன்னா டேரெக்டாக அவள் சொந்த ஊருக்கு வந்திருக்கா. ஸோ சொந்த ஊருக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஆக்சுவலி அந்த ஃபிஸ்க் ஷிப்பிங்கோட அந்த ஒரு இதெல்லாம் அட்டாக் பண்ணி இவ டேக் ஓவர் பண்ணுறதுக்காக தான் வந்திருக்கா. ஃபிஸ்கில் அந்த ஒரு பவர் வேக்கம் யூஸ் பண்ணிக்கிறதுக்காக வந்திருக்கா. 5 மாதமாக யூஸ் பண்ணிக்கிட்டு இருக்கா அப்படி தான் தெரியுது. ஸோ அந்த இடத்துல பார்த்தீங்கன்னா வீட்டில் வந்து காயத்துக்கு கட்டையெல்லாம் போட்டு படுத்துட்டு இருக்கும்போது கதவை யாரோ தட்டுறாங்க. வந்து பார்த்தா பிஸ்கெட்னா அவன் பேரே பார்த்தீங்கன்னா பிஸ்கெட்ஸ் தான். பட் பிஸ்கெட்டை பார்க்கும்போது எனக்கு லைட்டாக நம்ம ஹேங் ஓவர் படத்தில் வர ஆலன் மாதிரியே இருந்துச்சு ஒரு சாயில் பார்க்குறதுக்கு. உங்களுக்கு அப்படி இருந்துச்சா? எனக்கு அப்படி தான் இருந்துச்சு அந்த மனுஷனை பார்க்குறதுக்கு. பட் அந்த இடத்துல ஒரு டைலாக் சொல்லுவார். டைலாக் சொல்ல மாட்டார், சைன் லாங்குவேஜை காட்டுவார். நீ இந்த ஊரை விட்டு போய் 20 வருஷம் ஆகுது அப்படி மென்ஷன் பண்ணியிருப்பாரு. ஸோ டைம் லைன் படி எடுத்துக்கிட்டிங்கன்னா மாயா லோபஸ் சின்ன வயசில் காட்டும் போது 2007ன்ற மாதிரி காட்டியிருப்பாங்க. வயசு என்னன்னு நமக்கு தெரியல, பட் 2007க்கு காட்டியிருக்காங்க. 20 வருஷத்துக்கு அப்புறம் அப்படின்னு மென்ஷன் பண்ணும்போது 2027 காட்டுது. அப்போ இந்த படம் ஃப்யூச்சர் நடக்கிற படமா இல்லை? கரெக்டாக சொல்லணுன்னா 2024னா 5 மாதத்துக்கு அப்புறம்னா 2025 மேலே தான் நடக்கணும். ஸோ இந்த இடத்துல ஒரு சின்ன டைம்லைன் மிஸ்டேக் இருந்துட்டு தான் இருக்குது. ரேண்டமாக ஏதோ ஒரு இயரை பற்றி தான் சொல்லியிருந்திருக்காங்க. கணக்குப்படி பார்த்தா ஒரு 18 வருஷம் கிட்ட தான் அது வந்திருக்கணும். ஸோ இந்த இடத்துல இதுவுமே ஒரு மிஸ்டேக் தாங்க பண்ணியிருக்காங்க. பார்த்தாலே தெரியுது அவங்க மிஸ்டேக்னா தான் பண்ணியிருக்காங்க. இந்த மாதிரி நிறைய கண்டினியூட்டி மிஸ்டேக் இப்போ ஃபேஸ் 4ல் இருந்துகிட்டு இருக்குது. கண்டினியூட்டியில் மார்வல் கரெக்டாக இருக்கிறவங்க அங்கங்கே லைட்டாக கொஞ்சம் மிஸ்டேக்கை பண்ண தான் செய்கிறாங்க. அண்ட் அங்கேருந்து மாயா லோபஸ் இப்போவே பாணியை பார்க்குறாங்க. ஸோ பாணி இப்போ ஃபயர் ஃபைட் அந்த இதில்
பார்த்தீங்கன்னா வேலை செஞ்சுக்கிட்டு இருக்காங்க. பார்க்குறாங்கன்னா தூரத்துலேருந்து பார்த்துட்டு போயிடுறாங்க. தான் வந்திருக்கேன்றதை எங்கேயுமே சொல்லலை. ஆக்சுவலி அவங்க தான் அந்த பானியா ஆக்டருக்கு நடித்தாங்களே ஒரு ஆக்ட்ரஸ்ஸு, அவங்க தான் பார்த்தீங்கன்னா இந்த பக்கம் கஹோரிக்கு இந்த வாட் இஃப் சீசன் 2ல வாய்ஸ் ஆக்டிங் கொடுத்தவங்க. சேம் ஆக்ட்ரஸை இங்கேயுமே நடிக்க வச்சுருந்துருக்காங்க. ஸோ இப்போ எக்கோ அந்த ஒரு இடத்த அந்த வழியில் வந்த பவர்ஸ் இதுக்கும் ஏதோ ஒரு சம்மந்தம் இருக்குது அப்படின்ற மாதிரி நம்மக்கிட்ட கனெக்ட் பண்ண மாதிரி காட்டியிருந்திருக்காங்க. கிட்டத்தட்ட எனக்கு அப்படி தான் தோணுச்சு. அண்ட் பார்த்தீங்கன்னா இப்போ டேரெக்டாக அவங்க ஹென்ரி நோத்தரஸ் இந்த ஸ்கேட் போர்டு இடத்துல இருக்கிறத மீட் பண்ணுறதுக்காக போகிறாங்க. இவர்கிட்ட ஆக்சுவலி மாயா லோபஸோட அப்பாவோட பிரதர் அப்படின்ற மாதிரி தான், கிட்டத்தட்ட இவருக்கு அங்கிள் முறை தான் வரணும். அண்ட் அந்த இடத்துல கூட பார்த்தீங்கன்னா இப்போ வந்துட்டு இந்த ஃபிஸ்க் ஷிப்பிங் அட்டாக் பண்ண போகிறேன், அவர் இல்லாத பவர் வேக்கை நான் யூஸ் பண்ணிக்க போகிறேன் அப்படின்ற மாதிரி தான் கிட்டத்தட்ட அந்த இடத்துல பேசிக்கிட்டு இருக்கா. அண்ட் ஒரு வாட்டர் டேங்க் மேலே கூட கூட்டு போய் ஃபிஸ்க் ஷிப்பிங்கை தாக்கத்தானா வந்திருக்கேன் அப்படிமா விஷயம் பண்ணியிருப்பா. ஸோ இப்போதைக்கு ஃபிஸ்கில் அதை அவனை டேக் டவுன் பண்ணிவிட்டு அந்த இடத்துக்கு மாயா லோபஸ் வர முயற்சி பண்ணிகிட்டு இருக்கா. இப்போதைக்கு இதுதான் மாயா லோபஸோட பிளானு. அதுக்கு வந்துட்டு நீ என்னமோ பண்ணிட்டு போ, நான் இங்கே உன்னை வரவும் இல்லை பார்க்கவும் இல்லை எதுவுமே பண்ணல, ஒழுங்காக கிளம்பி போயிரு அப்படின்ற மாதிரி தான் பார்த்தீங்கன்னா அவர் சொல்லிட்டு போகிறாரு. ஸோ அவருக்கு இதுக்கு சம்மந்தம் இல்லாத மாதிரி தான் காட்டியிருக்காங்க. மாயா லோபஸோட பிளானுக்கு அவர் சுத்தமாக ஒத்துழைக்கலான்ற மாதிரி தான் காட்டி முடிச்சிருந்துருக்காங்க. அண்ட் லாஸ்ட்டாக பார்த்தீங்கன்னா போஸ்ட் கிரெடிட்னு சொல்ல முடியாது ஒரு சீன் இருக்குது. லாஸ்ட்டாக நம்ம ஃபிஸ்க்கு பார்த்தீங்கன்னா ஆக்சுவலி வந்துட்டு முழுசாக சாகலை, அவர் கண்ணில் மட்டும் அடிபட்டு படுத்திருக்க மாதிரி காட்டியிருந்திருக்காங்க. கன்னை கொண்டு போய் கண்ணில் சுட்டுமா அந்த மனுஷன் சாகலை. இது கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா இந்த கிங்ஸ்மேன் படத்தில் இப்படி தாங்க ஒரு சீன் வந்திருக்கும். கிங்ஸ்மேன் படத்தில் கூட ஃபஸ்ட்டு படத்தில் செத்த கேரக்டர் வந்து செகண்ட் பார்ட்டில் உயிரோட வர மாதிரி காட்டியிருந்திருக்காங்க. கிட்டத்தட்ட எனக்கு இந்த கிங்ஸ்மேன் படத்தை தான் லைட்டாக ஞாபகப்படுத்துச்சு. அதில் கூட சாமுவேல் ஜாக்சன் அடிச்சிருப்பாரு, ஹீரோ பேர் எனக்கு ஞாபகம் மறந்து போச்சு. அவ்வளோதான் கைஸ், இந்த வீடியோலாம் சொல்ல வந்தது. அந்த விஷயம் மிஸ் பண்ணால் நீங்கள் கீழே கமெண்ட் பண்ணுங்க, பார்க்கலாம். அடுத்த வீடியோவில் பார்க்குற வரைக்கும் பை பாய்.